ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீட்டிலேயே சீஸ் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதாவது நீங்கள் மாலுக்கு போனீங்களா, பாப்கார்ன் கொடுப்பாங்க, அப்படின்னா நாச்சோஸ் நம்ம ஏதாவது வாங்கும்போது அதில் மேலே தூவி சாப்பிடுவோம்ல, அந்த சீஸ் பவுடர் தான். பாருங்கள், ஒரு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 ப்ரெட்டை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. இந்த ப்ரெட் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். அப்புறம் இந்த ப்ரெட்டை பொடி பண்ணிவிட்டு ஒரு பேனில் போட்டுருங்க. இது வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். அப்புறம் சீஸ் வந்து 2 அமுல் சீஸை இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு தோசை மாதிரி நல்லா மேலே ஃபுல்லாக போட்டுருங்க. இதை ஓவனில் வச்சு 2 நிமிஷத்துக்கு வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ட்ரையாக ரொட்டி மாதிரி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி மொறு நீங்கள் பிக்கும்போது மொறுன்னு இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. சின்ன மிக்சர் ஜாரில் போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் வந்து நல்லா காரமான சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதை மிக்சரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.